ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை லைஃப் ஸ்டைல் vlogs. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கான பாவாடை சட்டை எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த பாவாடையுடைய சட்டை எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் பஃப் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கேன். இந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ண எல்லா டெய்லரிங் வீடியோஸும் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாவாடை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாவாடை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் மெஷர்மெண்ட் நம்மளுக்கு வேணும். ஷோல்டர்லேருந்து அந்த கால் கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரி ஃப்ளோர்லேருந்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க உயரம். எடுத்துகிட்டு அதை பார்த்தீங்கன்னா நம்ம சட்டை எவ்வளோ உயரம் வைக்க போகிறோமோ அதை மைனஸ் பண்ணியிருக்கேன். 35 - 16 போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த 16ன்றது என்னென்னா சட்டையுடைய உயரம். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 19 inches கிடைக்கிது. இந்த 19 inchஸில் வந்து 4 inches ஆட் பண்ணியிருக்கேன், இன்னொரு 4 inches ஆட் பண்ணியிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 inches வந்துட்டு நம்ம பாவாடையில் கீழே வந்து டக் பிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கான 4 inches ஒன்று. இன்னொரு 4 inches என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்லிட் வைக்க போகிறோம் ஒரு 3 inchesக்கு. அப்படின்னா அதுக்கு மேலே ஸ்லிட் நீங்கள் எவ்வளோ ஓப்பன் வைக்கிறீங்களோ அந்த சட்டையில் அதை விட ப்ளஸ் ஒரு 1 inches எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. ஸோ டோட்டலாக 4 inches. அந்த கேப்பில் வந்துட்டு லைனிங் துணி தெரியக்கூடாது, பாவாடை தான் தெரியணும், அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக அந்த ஒரு 4 inchஸும் வந்து உயரம் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் பாவாடைக்கு. ஸோ டோட்டலாக 8 inches நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி ஆட் பண்ணி வரது தான் பார்த்திங்கன்னா நம்ம பாவாடையோட முழு உயரம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹிப்போட மெஷர்மெண்ட் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹிப் ரவுண்ட் இருக்க பாருங்கள் 23 inches. அது கூட வந்து 2 inches ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா 25 inches வரும். அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 72 inches வரும். ஒரு 3 மடங்காக எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா 4 மடங்காக எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பெருசாக வேணும் பாவாடைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் into 4 போட்டுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா saree. இந்த சாரியிலேருந்து நம்ம பாவாடை சட்டை தைக்க போகிறோம். இது வந்து பார்டர். அந்த பார்டரில் தான் நான் சட்டை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா டிசைன் எல்லாமே வந்து மேல் நோக்கின மாதிரி இருக்குது. அதாவது குறிப்பிட்டு ஒரு டிசைன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பார்த்து கட் பண்ணணும். கிட்ஸ்க்கெலாம் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டு அப்படியே கட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போம். பட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து கீழே வருது டிசைனு, பேக் சைடு வந்து மேலே வருது, அந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும். ஸோ என்ன பண்ணுங்கள், இப்படி அகலம் வந்து மெஷர் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து கீழே மட்டுமே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. உயரம் வந்து இப்போ நம்ம அடுத்தது தனியாக கட் பண்ணலாம், அதை அடுத்தது பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளவு அகலம்ன்றதை நான் மெஷர் பண்ணிக்கிறேன். அகலம் பார்த்திங்கன்னா 72 inches நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ சில சாரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ஜரி டிசைன் வரும். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதி சாரீ கொடுத்துருப்பாங்க, பாதி சாரீ கொடுக்காம வச்சுருப்பாங்க. உங்கள் குழந்தையோட உடம்பு சுற்றளவு நீங்கள் எடுக்கிறீங்க பார்த்திங்களா, அந்த பாவாடையோட சுற்றளவு கரெக்டாக அந்த ஜரி டிசைன் எவ்வளோ இருக்கோ அது அளவுக்கு வருதா பாருங்கள். அப்படி இல்லாமல் பாதி ஜரி டிசைன் வருது பாவாடையில், மிச்ச பாதி வந்து நீங்கள் நார்மலாக எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ ஒன்று அந்த ஜரி டிசைன் இருக்கிறதுலேயே ஃபுல்லாக பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதில் வரல அப்படின்னா பிளெயினாக இருக்கிறதுல பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாவாடைக்கு தேவையான அளவுக்கு அகலம் எடுத்துட்டு அதை வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கோம். இந்த பார்டர்லேருந்து வச்சு நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை வந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணும்பொழுது எக்ஸ்ட்ராவாக அலவன்ஸ் விட்டு கட் பண்ணுறேன். இப்போ பேலன்ஸ் வருது பாருங்கள். இந்த கிளாத் வச்சு 6 months to 1 year பேபிக்கு ஒரு புது மாடல் ஒரு பாவாடை சட்டை ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுவும் வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 4ஆக மடித்து போட்டிருந்தோம் பாருங்கள், அதில் சென்டர் நாச் கட் பண்ணிட்டேன். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்குறோன்னா எப்படி டக் பிடிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போவே சொல்லிடுறேன். ஆக்சுவலாக டக் வந்துட்டு
ஃபுல்லாக நம்ம பாவாடை ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா தான் கடைசியாக தான் டக் பிடிக்கணும். பட் இப்போ வந்து தைக்காமல் இருக்கிற இந்த கிளாத்தில் வந்து உங்களுக்கு சொல்லும்பொழுது ஈஸியாக புரியும், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பார்டரில் கரெக்டாக இன்ச் டேப்பை வச்சுட்டு 2 இன்ச்சஸ்க்கு மெஷர் பண்ணி நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கே ஸ்டிச்சஸ் போடணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் இருக்குது பாருங்கள், கரெக்டாக அந்த பார்டர் முடிகிற இடத்துல வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இப்படி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு டாட் வரலாம், நம்ம வந்து 4 இன்ச்சஸ்க்கு தானே டக் வச்சோன்ட்டு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ வந்து ஃப்ரண்ட்டில் 2 இன்ச்சஸ், பேக்கில் 2 இன்ச்சஸ், டோட்டலாக வந்து 4 இன்ச்சஸ் நம்ம டக் பிடிச்சிருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காடா துணி. இது வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டை ஸ்டிச் பண்ணும்பொழுது இது நம்ம பாவாடைக்கு வந்து இதை வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காடா துணி எடுத்துக்கோங்க. இப்போ நிறைய பேர் வந்து ரெடிமேட்லலாம் கூட லைனிங்கே வச்சு வருது, லைனிங்கும் நீங்கள் கொடுக்கலாம். பட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சட்டை போடுறாங்க பாருங்கள், அதோட கிளாத் இருக்கும், அதுக்கு உள்ள ஒரு லைனிங் கொடுத்துருப்போம். அடுத்து இந்த பாவாடையோட லைனிங், இவ்வளோ வந்து லேயர்ஸ் ஆஃப் கிளாத் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்காது, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால தான் நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா சட்டை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி காடா துணி மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த சட்டை இருக்குது பாருங்கள், அந்த லைனிங் துணியை எடுத்திருக்கேன். அந்த லைனிங் கிளாத்தை வச்சு அப்படியே அதில் நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கோமோ அதை அப்படியே ட்ரேஸ் அவுட் எடுத்துக்கிறேன். ட்ரேஸ் அவுட் எடுத்துகிட்டு இந்த சட்டையோட ஒரிஜினல் லென்த் இருக்குது பாருங்கள், நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக அலவன்ஸ் மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச்சஸ் விட்டுருக்கோம்ல, அது கிடையாது. அந்த 2 இன்ச்சஸ்க்கு மேலே வந்து எக்ஸாக்ட் லைன் இருக்குல்ல, அந்த எக்ஸாக்ட் லைன்லேருந்து 4 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ்க்கான அலவன்ஸ் வந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் அப்படி இல்லைன்னா 1/2 இன்ச்சஸ் அப்படின்றத மார்க் பண்ணியிருக்கேன். ஏன் நான் இந்த 4 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணி மடக்கியிருக்கேன் பாருங்கள் லைனிங்க, ஏன் இப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னா வந்து பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாவாடைக்கு கொடுக்க போகிற இந்த பாடி பார்ட் வந்துட்டு நம்ம இந்த அளவில் தான் கொடுக்க போகிறோம். இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து பாவாடையும் ஹைட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கிறோம். அப்படியே நெக் லைனையும் நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சட்டையோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த நெக் லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சஸ்க்கு நான் வந்து கீழே மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஷோல்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சஸ் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஆமோலும் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் இல்லைன்னா 1 இன்ச்சஸ் உள்ளே தள்ளி மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம போடுற இந்த பாவாடையோட பாடி வந்து வெளியில் தெரியக்கூடாது. இப்போ நம்ம வந்து வரைகிறோம் பார்த்தீங்களா, இது கரெக்டாக இந்த சட்டையோட மெஷர்மெண்ட்லேருந்து உள் பக்கமாக தான் எல்லாமே வரைஞ்சிக்கணும். அவங்க சட்டை போட்டாங்கன்னா வெளியில் அந்த பாடி பார்ட் வந்து தெரியக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்து வரைஞ்சிக்கோங்க. மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடு கிளாத்தை வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு அதுக்கு மேலே ஃப்ரண்ட் சைடு கிளாத்தையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆமோல் கட் பண்ணும்பொழுது நம்ம உருட்டி தைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கிளாத் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக் லைன் வந்து ஃப்ரண்ட் நெக்கை தான் வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்கேன். பேக் நெக் வந்து அதை விட கொஞ்சம் மேலே வரும் இல்லையா, ஸோ வந்து பேக் நெக்கை வந்து இந்த மாதிரி மேலே கட் பண்ணிவிட்டு இதை எடுத்துருங்க, தனியாக எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரண்ட் நெக்கை நம்ம மார்க் பண்ண அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக் சைடு இருக்குது பாருங்கள், அங்கே நம்ம வந்து பட்டன் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து 1/2 இன்ச்சஸில் மடித்து தைச்சிக்கலாம். இதுக்கு எதுவும் கிளாத்தெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்து திருப்பணுன்றது இல்லை, ஜஸ்ட் இது வந்து சட்டைக்குள்ளே போடுற ஒரு பெடிகோட் மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து ரஃப்பாக இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சஸில் வந்து ஸ்டிச் பண்ணி விடுங்க. இப்போ வந்து இதில் தான் நம்ம வந்து பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட் சைட் டு ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. நான் காட்டுறது ஒரு ஸ்டிச்சஸ் தான் காட்டுறேன், பட் நீங்கள் 2 வாட்டி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமோல் அதுக்கப்புறம் நெக் லைன் எல்லாத்தையும் உருட்டி தைச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம், நெக் லைன் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து 2 சைடும் ஜாயின் பண்ணிக்க போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பாவாடையை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து பாவாடையை வந்து ரைட் சைட் டு ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கணும். அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் வெளியில் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வச்சுட்டு பின் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம பாவாடையில் நாச்சஸ் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு நாச் வந்துட்டு இந்த மாதிரி அந்த சைட் ஜாயின் பண்ணுறதுல வரணும். இன்னொரு நாச்சும் வந்துட்டு இன்னொரு சைடில் நம்ம ஜாயின் பண்ணுறதுல வரணும். அதுக்கப்புறம் அந்த எண்டிங் பார்ட் வந்து ஒன்றோட ஒன்று மீட் ஆகிற மாதிரி வச்சு நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்துட்டு நான் பின் பண்ணுறது எப்போவுமே எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாச்சும் நான் வந்து ஒவ்வொரு பார்ட்டாக கம்ப்ளீட் பண்ண அப்படியே அந்த நாச்சஸை வந்து பின் பண்ணிகிட்டே வருவேன். இந்த பாடி இருக்குது பாருங்கள், அதில் வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அங்கே ஒரு நாச் வரா மாதிரி வச்சு பின் பண்ணிவிட்டு நான் இப்போ ஃப்ளீட்ஸ் வச்சிட்ருக்கேன். நான் வந்துட்டு ஒரு 1 இன்ச்சஸ் அளவுக்கு ஃப்ளீட்ஸ் வச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம எவ்வளோ இன்ச்சஸில் வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கிறோமோ அதே மாதிரி தான் ஃபுல்லாக கண்டினியூஸாக வைக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் வந்து 1 1/2 இன்ச்சஸ் இன்னொன்று வந்து 1 இன்ச்சஸ் அப்படி மாற்றி வைக்காதீங்க. உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஈவனாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு முடிச்சிட்டேன். 2 வாட்டி தையல் போட்டுக்கோங்க. போட்டு முடித்ததுக்கு பிறகு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு இப்படி 2ஆக மடிச்சுட்டு நம்ம ஸ்டிச் போட்டுக்கிறோம். இது வந்துட்டு ஒரு 3 இன்ச்சு இல்லைன்னா 4 இன்ச்சஸ் அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் இப்படி லைட்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி விடுங்க. இதே மாதிரி 2 சைடும் மடித்து தைச்சிக்கிறேன். இப்படி தைச்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஓப்பன் தர போகிறோம். ஏன்னா இந்த பாவாடையோட பாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஓப்பன் வச்சோம் அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு போடுறதுக்கு. ஸோ ஒரு 3 இன்ச்சஸ்க்கு நம்ம வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அது ஸ்டிச் போடும்போது பாருங்கள் ஒரு 3-4 தையல் நல்லா மேலே போட்டுக்கோங்க. பேக் ஸ்டிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூவாக ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து பாவாடை தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து டக் பிடிக்க போகிறோம். நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா 2 இன்ச்சஸ்க்கு, அந்த 2 இன்ச்சஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டக்கை பார்த்தீங்கனாலே தெரியும் 2 to 4 இன்ச்சஸ் டோட்டலாக டக் பிடிச்சிருக்கோம். அந்த கரையும் பாருங்கள், நம்மளோட பார்டரையும் நான் மறைச்சி ஒரு ஃபால்ஸ் மாதிரி அது ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் அந்த பார்டர். நம்ம டக் பிடிச்சிருக்க மாதிரியே இல்லை, இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து பாவாடையில் டக் பிடிச்சோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். நம்ம டக் பிடிச்சிருக்கோமா அப்படின்றது தெரியவே கூடாது. இந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு பாவாடை சட்டை ரெடி ஆகிடுச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஸ்விங்.